திடீர்னு பார்த்தா அந்த விமானம் நின்றுட்டு இருக்க இடத்துல சுற்றி ஒரு 13 வயசு பையன் சுற்றி விளையாண்டு இருக்கான். ஒரு விமானத்துக்கு கீழே 13 வயசு பையன் எப்படி போய் சேர்ந்தான் அப்படின்னு தெரியாம ஏர்போர்ட்டே வந்து 10 நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. நான் விமானத்தில் அடியிலிருந்து வந்தாங்கண்ணா. அடியிலிருந்து வந்தியா? சதி செயல்கள் ஈடுபட்டிருக்கானா? ஏதாவது ஒயர் ஏதோ கழட்டி விட்டானான்னு அந்த கம்ப்ளீட் விமானத்தை வந்து இன்னொரு தடவை ஒரு டபுள் செக் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த விமானம் வந்து அடுத்த பயணிகளை ஏற்றிட்டு பயணம் புறப்பட முடியும். ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் வந்து கடத்தப்பட்டு ஆப்கானிஸ்தானில் காபூல் நகருக்கு கொண்டு போய் சேர்ந்தது பார்த்தீங்களா? அதுவும் அந்த காபூல் நகரத்தில் தான் நடந்துச்சு. உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு டெல்லியவே வந்து கலக்கின அல்லது டெல்லியை வந்து அதிர வைத்த டெல்லி விமான நிலையத்தில் வந்து சர்ப்ரைஸ் ஏற்படுத்திய ஒரு செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க போறோம். என்னன்னு கேட்டா, சவுத் ஆசியன் கண்ட்ரியான ஆப்கானிஸ்தானத்துல காபூல் நகரத்திலிருந்து நேற்றைய தினம் வந்து ஒரு விமானம் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு 2 hours டிராவல் பண்ணி டெல்லியில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல வந்து இறங்குது. அங்க பயணிகள்லாம் இறங்கி வெளியில போறாங்க. அந்த ஏர்லைன்ஸுடைய பேர் காம் ஏர்லைன்ஸ். இது வந்து ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தமான ஒரு ஏர்லைன். அந்த ஏர்லைன் வந்து பர்மிட்டட், இன்டர்நேஷனலி பர்மிட்டட் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்லைன் என்று அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு விமானம். அந்த விமானம் வந்து இறங்கிருச்சு. அங்கே வந்து லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பயணிகள்லாம் இறங்கி வெளியில் வந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா அந்த விமானம் நின்றுட்டு இருக்க இடத்துல சுற்றி ஒரு 13 வயசு பையன் சுற்றி விளையாண்டு இருக்கான். அப்படியே சுற்றி வர்றான். இது வந்து அதாவது நான் டிராவல், அதாவது ஸ்டெரைல் ஜோன் என்று அறிவிக்கப்பட்ட ஏரியா. ஃப்ளைட் இருக்கிறது வந்து ஒரு சின்ன பையன், ஒரு 13 வயசு பையன் எல்லாத்தையும் கடந்து செக்யூரிட்டி செக்கு அல்லது விமானத்தில் சுற்றிலையுமே வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸு வந்து போஸ்ட் பண்ண இடத்துல ஒரு விமானத்துக்கு கீழே 13 வயசு பையன் எப்படி போய் சேர்ந்தான் அப்படின்னு தெரியாமல் ஏர்போர்ட்டே வந்து 10 நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிடுது. உடனடியாக வந்து அங்கே செக்யூரிட்டி பிரான்ச் பீப்புளெலாம் வந்து ரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒருவேளை யாராவது குழந்தைய தவற விட்டு போயிட்டாங்களா, இல்லை குழந்தைய மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா, எப்படி வந்து செக் பண்ணாமல் வந்து பெற்றோர்கள் பயணம் செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சர்ப்ரைஸாக போய் அந்த பையனை படித்து விசாரித்து பார்த்தா, நான் விமானத்தில் அடியிலிருந்து வந்தாங்கண்ணா. என்னடா அடியிலிருந்து வந்தியா அப்படின்னு கேட்டால், விமானத்துடைய பின்னாடி சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சக்கரம் வந்து ஏர்போர்ட்டில் நிற்கும் போது அந்த சக்கரங்கள் வந்து தரையில் நிற்கும். அந்த சக்கரங்கள் பறக்கிற பொழுது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டேக் ஆஃப் ஆன உடனே அந்த ஃப்ளைட்டில் அப்படியே பின்னாடி சக்கரங்கள் முன்னாடி சக்கரம் அப்படியே உள்ளே போனதுக்கப்புறம் அதில் ஒரு டோர் க்ளோஸ் ஆகிடும். டோரை திறக்கும் போது ஃப்ளைட் வந்து தரையில் நிற்கிற போது அந்த டோர் வந்து திறந்த நிலையிலும் அந்த கால்கள், விமானத்துடைய கால்கள் வந்து தரையில் நிற்கும் போது இந்த டயருடைய அகலத்துக்கு அங்கே வந்து ஒரு ஹோல் இருக்கும். காபூலில் வந்து அந்த விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பையன் அந்த டயருக்கு மேலே இருக்கிற அந்த ஹோலில் ஏறி உள்ளே உட்காந்துட்டான். ஏறி உள்ளே உட்காந்துட்டு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி வரும்போது அந்த சக்கரங்கள் வந்து அப்படியே வந்து உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனோடனே அவன் சைடில் இருக்கிற கேப்பில் உட்காந்துருக்கான். அந்த கேப்பில் உட்காந்து அது வந்து 2 மணி நேரம் பயணம் செய்யும் போது அந்த பையன் வந்து எந்த டிஸ்டர்பெல்லாம் அமைதியாக இருக்கான். நம்ம தெரியாமல் இதில் ஏறிட்டோம், இது எங்கே போகுதோ அங்கே இறக்கி விடுவாங்க, அங்கே இறக்கி விட்டால் நம்ம வந்துடலாம்னு நினச்சானா, இல்லை அது இதில் அடுத்த லேண்டிங்கில் இறங்கலாம்னு நினச்சானா, இல்லை வெளியூருக்கு போயிட்டால் திருப்பி வர முடியாதுன்னு நினச்சானா, அது வந்து விசாரணை வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலாக இருக்குதுன்னு வைங்களேன். இருப்பினும் வந்து என்ன அடிப்படையில் இவன் வந்து விமானத்துக்கு உள்ளே வந்தான். அங்கே வந்து காம் ஏர்லைன்ஸு வந்து அங்கே காபூலில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்ட போது அந்த ஏர்போர்ட் வந்து விசினிட்டியில் வந்து மக்கள் குடியிருக்கிறாங்களா, அங்கே வந்து செக்யூரிட்டி எண்டில் உலகத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அந்த விசினிட்டி ஃபுல்லாகவே வந்து சுற்றிலையுமே வந்து செக்யூரிட்டி போட்டிருக்கும் போது எந்த வகையான செக்யூரிட்டியை வந்து லேப்ஸில் இவன் கடந்து வந்து விமானத்தை உத்து பார்த்து அங்கே ஒரு ஹோல் இருக்குது, அது வழியாக மேலே ஏறி உட்காந்துக்க முடியும் அப்படிங்கிறத இவன் எப்படி கண்டுபிடிச்சி ஏறணும் அப்படிங்கிறத வந்து விசாரணையில் இருக்குது. இந்த பையனை விசாரிச்சா அவன் என்ன சொல்கிறான், ஆப்கானிஸ்தானில் தலைநகர் காபூலில் நேற்று அந்த விமானம் வந்து புறப்படுறதுக்கு முன்னாடி அங்கே நின்றுட்டு இருக்கும்போது நான் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணி வந்து அதில் உள்ளே ஏறி உட்காந்தேன் அப்படி சொல்கிறான். விமானத்துடைய பின் சக்கர பகுதியை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பையன் வந்து விமானத்தில் வந்து ஏதாவது சதி செயல்கள் ஈடுபட்டிருக்கானா, ஏதாவது ஒயர் ஏதாவது கழட்டி விட்டானான்னு அந்த கம்ப்ளீட் விமானத்தை வந்து இன்னொரு தடவை ஒரு டபுள் செக் அடித்ததுக்கப்புறம் தான் அந்த விமானம் வந்து அடுத்த பயணிகளை ஏற்றிட்டு பயணம் புறப்பட முடியும். எனவே வந்து ஸ்பெஷலாக வந்து டபுள் செக் பண்ணி எல்லா
ஒயரிங் மற்றும் வந்து புதிதாக ஏதாவது பொருள் அங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்பீக்கர், சிகப்பு கலர் ஸ்பீக்கர் மட்டும் அவன் கையில் வச்சுருக்கான். அந்த ஸ்பீக்கர் வந்து அங்கே வச்சுட்டு இறங்கியிருக்கான். அந்த ஸ்பீக்கர் உள்ளே இருக்குது. எப்படின்னா, நான் உள்ளே உட்காந்துருக்கும் போது கையில் வச்சுருந்த ஸ்பீக்கர் இங்கே வச்சுட்டாங்கிறான். அப்போ உள்ளே உட்காந்துக்கிற அளவுக்கு ஒரு இடம் இருக்குது. அவன் கொண்டு வந்த ஸ்பீக்கர் அங்கே வச்சுக்க முடியும். அவன் வந்து சேஃபான முறையில் வந்து அவன் விமானம் பறக்கும்போது, ஏன்னா அங்கேயும் வந்து எப்படி வந்து விமானத்தில் வந்து பயணிகளை ஏற்றினோடனே டோர் க்ளோஸ் ஆகுதோ, அதே மாதிரி விமானம் பறக்க ஆரம்பித்த உடனே சக்கரங்கள் உள்ளே போனோடனே அங்கே இருக்கிற டோரும் க்ளோஸ் ஆகிடும். அவன் வந்து 100% சேஃபாக வந்து விமானத்தில் 20,000 அடி உயரத்தில் பறந்து வந்து இங்கே வந்து இறங்கி சாதாரணமாக விளையாண்டுருக்கான். அப்படின்னா அப்போ இன்னும் வந்து விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் சில நேரத்தில் நம்மகிட்ட கடுமையாக நடந்துக்கிறாங்களேன்னு நம்ம கூட வருத்தப்பட்டிருக்கோம். இன்னும் வந்து அவங்க கடுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தியை வந்து இந்த நிகழ்வுகள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்குது. இருப்பினுமே வந்து இதெல்லாம் வந்து ஆன் ரெக்கார்ட். புதுடில்லியில் செப்டம்பர் 24 ஆப்கானிஸ்தானை சேர்ந்த 13 வயது சிறுவன் வந்து விமானத்தில் பின்சக்கர பகுதியிலிருந்து ஆப்கானிஸ்தான் காபூலிருந்து இந்திரா காந்தி ஏர்போர்ட் வரைக்கும் பயணம் செய்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெக்கார்ட். இட் வில் பி பிளேஸ்ட் ஆன் ரெக்கார்ட். இதை வந்து ஒவ்வொரு செக்யூரிட்டி செக்லையும் கடைப்பிடிப்பார்கள். இப்போ ஏர்போர்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறதுல வந்து நம்ம போய் ப்ளே பண்ணுற ரோல் எதுவுமே அங்கே இல்லை. இருந்தாலும் இப்படியும் வந்து ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம போய் விமானத்தில் பயணம் பண்ணுறோன்னு வைங்களேன், அங்கே இருக்கிற செக்யூரிட்டிலாம் நம்மளை செக் பண்ணிட்டாங்க, விமானத்தை அவங்க செக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்பி தான் நம்ம போய் உட்காருவோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நேபாளத்தினுடைய தலைநகர் வந்து காட்மாண்டிலிருந்து ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் வந்து கடத்தப்பட்டு ஆப்கானிஸ்தானில் காபூல் நகருக்கு கொண்டு போய் சேர்ந்தது பார்த்தீங்களா, அதுவும் அந்த காபூல் நகரத்தில் தான் நடந்துச்சு. அந்த நிகழ்வு நடந்த அந்த ஏர்போர்ட்ல இருந்து தான் இந்த பையன் நம்ம ஊருக்கு இப்போ வந்திருக்கான். அப்படிங்கிறதா ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் இது போன்ற நூதன சிந்தனைகள் எல்லாம் செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தியை நமக்கு வந்து இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுது. இது வந்து ஒரு தகவலுக்காக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதுவரை ஆர்ஆர் ரிவ்யூஸ் சேனலில் யூடியூப்பில் மட்டும் பார்த்து கொண்டிருந்த நமது நேயர்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி என்னென்னா, நீங்கள் வந்து இனிமேல் வந்து நம்மளை வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்கலாம். ஆர்ஆர் ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்து முடிச்சோடனே கீழே இருக்கிற லிங்க்கை வந்து நீங்கள் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கிற நம்ம செய்திகள் அத்தனையுமே நீங்கள் பார்க்க முடியும். பார்த்து பயன்பெறுங்கள். பல்வேறு செய்திகளை உணர்ந்து கொள்ளுங்கள். உண்மையை உறக்க சொல்வோம், உலகினை விழிக்க செய்வோம். நீங்கள் விழிப்படையணும், நமது சமூகம் விழிப்படையணும், நமது நாடு விழிப்படையணும். இந்த உலகத்திலே வந்து பாருக்குள்ளே நல்ல நாடு நமது பாரத திருநாடு என்று ஒரு சொல்லாடல் உண்டு. அதன் அடிப்படையில் தமிழ் பேசும் நெஞ்சங்கள் அத்தனை பேருமே வந்து உலகில் சிறந்த மனிதர்களாக உருவாக்குவதற்காகத்தான் இந்த உண்மையை உறக்க சொல்கிறோம், உலகினை விழிக்க வைக்கின்றோம். எனவே நம்மளோடு பயணம் செய்யுங்கள், விழிப்படை செய்யுங்கள் என்று கூறி ஆர்ஆர் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது போன்ற பயனுள்ள பல்வேறு செய்திகளை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்ப முடியும். உங்கள் கமெண்ட் பாக்ஸ்லாம் நான் பார்க்கலன்னு நினைக்க வேண்டாம். ஆக ஒட்டுமொத்தமாக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற 10 லட்சம் பேருக்கும் 10 லட்சம் தமிழ் நெஞ்சங்களுக்கும் வந்து இதன் மூலமாக நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்ஆர் ரிவ்யூஸை தொடருங்க. உங்கள் நல்ல ஆதரவுடன் நம்ம பயணம் செய்வோம். பல்வேறு செய்திகளை உங்களுக்கு தெரிவிப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.